ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபி தீனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சென்னை தீவுத்திடலில் வந்திருக்கிற ஒரு கண்காட்சிக்கு தான் பார்க்க போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் வந்து நோட் பண்ணேன். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. நம்மள நிறைய பேர் கேரளா போயிருப்போம், இல்லைனா கேரளா போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்போம். கேரளான்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வர்ற முதல் பிளேஸ் ஆலப்புழா. ஆலப்புழாவில் போட்டிங் தான் ஞாபகம் வரும். ஆனால் நம்ம சென்னையிலே அந்த மாதிரி போட்டிங் சர்வீஸ், அதாவது பஸ்ஸு, லோக்கல் பஸ் மாதிரி லோக்கலில் போட் சர்வீஸ் இருந்துச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம சென்னையில் போட் சர்வீஸ் இருந்திருக்கு. பஸ் ஏற இடம் பஸ் ஸ்டாண்டு, ட்ரெயின் ஏற இடம் ரயில்வே ஸ்டேஷன்னு சொல்லுவோம். ஆனால் போட் ஏறுற இடத்த வந்து போட் ஜெட்டின்னு சொல்லுவாங்க. ஜெட்டின்னு அண்டர்வேர் இல்லைங்க, போட் ஜெட்டி, இங்கிலீஷில் ஜெஇடிடிஒய். கூகுளில் போட்டால் கூட இப்போ கூட நம்ம ஹார்பரில் ஜெட்டின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு போட் நின்றுட்டுருக்கோம். அந்த போட் ஏறுறதுக்கான இடம் தான் வந்துட்டு போட் ஜெட்டி. அதே மாதிரி முன்னொரு காலத்தில் சென்னையில் போட் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த இடம் தான் இந்த இடம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இந்த இடத்துல வந்துட்டு போட் சர்வீஸ்க்கான இடம் வந்துருக்கு. இதுதான் அந்த போட் ஏறுறதுக்கான ஸ்டாப், அதாவது போட் ஜெட்டி. நடுவில் கேப் தருதுங்களா, அந்த கேப்பில் வந்து போட் நிற்கும், மக்கள் வந்து அதில் வந்து ஏறிப்பாங்க. இங்கேருந்து நீங்கள் நிறைய ஏரியாவில் வந்துட்டு இந்த போட் ஜெட்டியை பார்க்கலாம். கூவாறு இருக்கும், கூவாத்துக்கு நடுவில் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கட்டிருப்பாங்க. நான் ஏன்டா பஸ் ஸ்டாண்டை போய் அங்கே கட்டிருக்காங்கன்னு யோசித்தேன். அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு அது பஸ் ஸ்டாண்டில் போட் ஜெட்டின்னு. நம்ம சென்னையில் போட் ஜெட்டி இருக்கிறதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம காமராஜரோட சிலை நின்று இருந்துச்சு. பார்க்க ரொம்ப கம்பீரமாக இருந்துச்சு. ஒரு செகண்ட் நின்று அது என்னென்னு பார்த்துட்டு போகணுன்ற அளவுக்கு தான் அந்த இடம் செட்டாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்த போர்டில் வந்துட்டு காமராஜர் ஆட்சியில் வந்து என்னென்ன பண்ணாங்கன்றதை போட்டிருந்தாங்க. அது படிக்கவே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வெள்ளைக்காரங்க நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது கட்டின ஒரு விளக்கு தூண் இது. அந்த விளக்கு தூணோட பேஸ்மெண்ட் மட்டும் இருக்குது, விளக்கும் இல்லை, விளக்கும் இல்லை, விளக்கு தூணும் இல்லை. இந்த மாதிரி சென்னையில் நிறைய இடத்துல வெள்ளைக்காரங்க கட்டின பில்டிங்ஸ் வந்து அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படியே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. எனக்கு என்னமோ இந்தியா சுதந்திரம் வாங்காமல் அவங்களே விட்டுருந்தா வேறு மாதிரி ஆகிருக்குமோ, நம்ம ஒரு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குமோ ஒரு சின்ன ஒரு என்ன தோணுது, தவறாக கூட இருக்கலாம், தெரில. அப்புறம் நம்மளை ஆட்சி செஞ்ச ஒரு வெள்ளைக்காரரோட சிலைன்னு நினைக்கிறேன் இது, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த போர்டில் படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் வந்து சென்னையில் மேயராக இருந்திருக்காரு. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வருஷம் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் கண்காட்சிக்கு போயிட்டோம். அடுத்த வீடியோவில் கண்காட்சி பார்க்கலாம்.